என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? காஞ்சன இருக்கு எல்லாம். என்ன காய வச்சிருக்கீங்க? எல்லாம் காஞ்சிட்டு இருக்குன்னா குண்டால ஒண்ணுமே காணுமே. இப்போதான் இனிமேல் தான் இது பண்ண போறேன். இனிமேல் ஸ்டார்ட்டா? ஓகே. எண்ணெய் ஊத்திட்டு இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ்? எண்ணெய் ஊத்தியாச்சு. ஸ்டவ் மேல வைக்கிறோம். ஸ்டவ் மேல எண்ணெய் வைக்கிறீங்களா? எண்ணெய் காயிட்டோம். இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் இருக்குது. பிரியாணிக்கு போட வேண்டிய அனைத்து பொருள். பிரியாணி விட கொஞ்சம் அதிகமாக போடணும். ஓ, நார்மல் பிரியாணிக்கு போடுறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் பட்டெல்லாம். ஓகேவா? அப்பதான் நீ கவுச்சி வாசனை வராது, ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இந்த ஸ்மெல் நம்ம அதிகப்படுத்தணும். அதுதானே தாங்கள் கூற வருகிறது. ஆமாம், கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வெங்காயத்தை போடுறோம். கோல்டு வேற ஒரு பக்கம் வந்துட்டு பெரும் தலைவலியாக இருக்குது இல்லை? அது புரியல. கோல்டு வந்துட்டு இப்போ வெறும் தலைவலியாக இருக்குது. அங்கே மூக்க வலி தலைவலாம் நீ நல்லா வாத்துக்கிடுவேன். ஏன் வாத்துக்கறி சாப்பிட்டா கோல்டுலாம் வராதா? வீட்டுன்றாங்க எல்லாமே ஒரே இதை தான் வேலை செய்யுது. அப்படியா? வெங்காயத்தின் பதம் எவ்வளவு இருக்க வேண்டும் அதெல்லாம் யாருன்னா தெரியுமா? 3 பச்சை மிளகா வச்சு 6 போட வேண்டியதுதான். ஓ, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போட்டது. நல்லா பார்த்துக்கோங்க, எங்கள் ஆத்துக்காரர் தான் சமைக்கின்றார். நான் சும்மா வீடியோ எடுத்துன்னு உட்காந்துருவேன். இதுதான் என் வேலை. சண்டே ஆனா ஆமாம், சண்டே ஆனால் அவரை சமைக்க விட்டுறது. சண்டே ஆனால் மட்டும் இல்லை, நான்வெஜ்னாலே அந்த கலர் வராது. அப்படியே நார்மல் நம்ம பிரியாணி ஊற்றுறத விட ஒரு 100 ml 200 ml வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா இது வந்து வேகணும்ல, ட்ரை ஆகிடும். ஆமாம், அதுக்கு ஒரு 100 ml தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். எக்ஸ்ட்ரா வேகத்துக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி அளவுக்கு தண்ணி